ஏன் இந்த ஆளு என்ன சொன்னாலும் நம்புறாரு. ஈஸியா இருக்குது ஏமாத்துறது. கருணாநிதி பிறந்தநாள். நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிட போறேன். ஈஸியா ஏமாத்திடலாமாப்ல. ஆமா, ஜாலியா ஏமாத்தலாம். தலைவரே நீங்க வந்து தமிழ்நாட்டுல சிஎம் ஆவீங்க. ஓகே ஓகே. பென்டீமோட நம்மளோட டீம் தான். ரேவந்த் எல்லாம் அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டான் குளத்தூர்ல தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சு டைலாக்ல யார் போய் எழுதி கொடுத்தது? வெட்ட வெட்ட வளைய வாழை மரம் இல்லடா நாங்க ஆழமரம். எவன் எழுதி கொடுத்தா அந்த டைலாக்? டிஆர்பி ராஜா தான். அவன் தானே சொன்னா சாதாரணமா ஹரி படத்தை எடுத்து போட்டா வந்துரும். சும்மா இல்லடா, சும்மா வரலடா திமுக. வெட்ட வெட்ட வளைய வாழைமரம் இல்ல ஏண்டா, ஆலமரத்தை வெட்டா மொத்தமா சாஞ்சிரும்டா. சும்மா அதுதான் இல்ல ப்ரோ, 26 நாள் ஆச்சு அந்த ஆலமரம் சாஞ்சி. ஆலமரத்தையே சாச்சிட்டோம்டா. உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கி. அதுவும் சாச்சவர் எங்க அண்ணன் VS பாபு கையால் 2 கையாலேயே சாச்சாரு. டேய் VS பாபு லிசனிங்ல இருக்காரா? ஸ்பீக்கர் கொடுங்கடா. எங்க இருக்காரு? இல்ல என்ன சொல்றோம்? வேற யாரா இருக்கும். ஃபேக் ஐடியா இருக்கும். ஸ்டாலினோட ஃபேக் ஐடியா இருக்கும். ஒட்டி கேட்டுன்னு இருப்பான். இல்ல சேது ப்ரோ, இப்போ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அண்ணாமலை வந்துட்டு புது கட்சி ஆரம்பிக்க போறாருன்ட்டு. அந்த இதுல கமாண்ட்லயும் கோர்ட்லயும் வந்துட்டு கொத்தடிமைய ஃபுல்லா பயிர் விட்டு வச்சிருக்கானுங்க. அணிலே கட்சி ஆரம்பிக்கும் போது நீ வேற ஆள் இல்ல. அண்ணாமலைக்கு இவனுங்க பயிர் விடுறாங்க. ஏன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல ப்ரோ. கூட்டாச்சி ஃபயர். இதுக்கு மேல என்ன? கூட்டணிக்கு ஆள் இல்ல. கூட்டணிக்கு ஆள் சேர்க்கணும்ல. அடுத்த எலெக்ஷன் வருதா இல்லையா? சாட்டத்தூர் முனுக்கு பயிர் விட்டு பார்த்தானுங்க, ஒண்ணும் நடக்கல. இப்ப மாரிதாஸுக்கு பயிர் விடுறானுங்க, அண்ணாமலைக்கு பயிர் விடுறானுங்க. இவனுதால ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்சிச்சு போல. இது உதயநிதியால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு பயிர் விடுறாங்க. உதயநிதியால ஒரு காசு கொடுத்து நடிக்க சொன்னாலுமே ஒரு ஃபெயிலியரு, ப்ரொடியூசராகவும் ஒரு ஃபெயிலியரு, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ஒரு ஃபெயிலியரு, ஒரு பொலிட்டிஷியனாவும் அப்ப வந்து புள்ளைய நம்பி இந்தாப்பா வாப்பா அப்படின்னா அதுவும் கவுத்து விட்டாப்புல. உதயநிதி வந்து ஒரு லக்கி ஹேண்ட் நம்மளுக்கு. நீங்க வந்து உதயநிதி இருக்கிறவங்க நம்ம கான்பிடண்டா இருக்கலாம். எல்லாம் ஜென்சின்ட்டு எல்லாம் 40 வயசு 50 வயசு போயிட்டு இருக்கு போல நிறைய. ஆமாமா. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கிரைம உட்காந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? நீங்க போய் உங்க அம்மா அப்பாவோட போன் அல்காரிதமா மாத்துங்க அப்படின்ட்டு. அது ஒரு கிரைம் ஆக்சுவலி. அது எப்படின்னா, இன்னொருத்தனோட பெட்ரூம்ல போய் நீ எட்டி பாக்குற சமம். நான் அதான் போட்டிருந்தேன். அக்கா நீங்க பேசுறது என்னமோ நான் வந்து உங்க பெட்ரூம் எட்டி பாக்குற கணக்குக்கா. அவங்க போனை எடுத்து அல்காரிதம் மாத்துறது. இப்போ எனக்கு தெரியாம என் ஃப்ரெண்டு என் போனை எடுத்துட்டு அல்காரிதம் மாத்துறானா அவன் ஒரு திருட்டு நாய். அந்த திருட்டு வேலையை பார்க்க சொல்றாங்க அந்த அக்கா. சர்ச்ல போயிட்டு எல்லாத்தையும் மாத்தி விடலாம். ரொம்ப கேவலம். அந்த அல்காரியத்தை மாத்தணும்னா இவனுங்க வந்துட்டு விஜய பத்தி பேசாம இருக்கணும். இவனுங்க வந்து அதே வாயால சுயமரியாதை சமூக நீதினு பேசுவானுங்க. இதே வாயால இப்படி எல்லாம் பேசிட்டு ஒன்னும் கிடையாது. நீங்க திங்கக்கிழமை ஒரு அல்காரத்தை நீங்க மாத்தி பாருப்பாங்களா? தைரியம் இருந்தா திங்கக்கிழமை வர போற அல்காரத்தை இன்ஸ்டாகிராம்ல என்ன ஆக போகுது மட்டும் எந்த அரித்மெட்டிக்கும் ஒர்க் ஆகாது. அவனுங்கதான் வந்து அல்காரிதத்தை மாத்தி வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. பெரும் பருந்த நேத்து ஒரு அக்கா ஒரு வீடியோ போட்டாங்கடா. சாதாரணமா வரலடா திமுக அப்படின்ட்டு. ஸ்டாலின் அந்த கேலண்டர் இருக்கும்ல, ஸ்டாலின் போட்டோ இருக்கிற கேலண்டர் அதுவும் அந்த தம்ஸ் அப் போட்டு வாய அந்த நாக்க ஒரு மடக்கி காமிச்சாங்க பாரு. எனக்கு வந்து எல்லாருக்கும் வரும். குமரா கண்மையா வண்டிக்கிற ஒண்ணு ஓகேவா? நீதான் வந்து அல்காரிதம் மாறி போச்சு ஓகேவா? இந்த மாதிரி பூமர் டிஎம்கேவோட இன்ஸ்டாகிராம் பதிவெல்லாம் வருது. அதை நீ இந்த ட்விட்டருக்கு எடுத்துட்டு இல்ல அண்ணன் ஒரு விஷயம் நான் சொல்றேன். குமரா நீ பண்ணு மாப்ள. நானும் வந்து அதை லைக் ஆர்டி பண்ணி வச்சிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து இதுதான் போவோம். நம்ம ரொம்ப பண்ண தேவையில்ல. அப்படி கிடையாது. இங்க பாரு ப்ரோ, ஆனா எனக்கு மாறிச்சுனாலே உங்களுக்கு வந்துரும் இன்னும் 2 நாள்ல அந்த ரீல். இவனுக்கு பாரு, கடைசி வரைக்கும் நாங்க 5 வருஷம் ஒழுங்கா பண்ணலன்றதே யோசிக்கல. கடைசி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல பண்ணுங்க தான் பண்ணுகிறானுங்க. அது என்னைக்கு அது நல்லதுதான். நமக்கு அது ரொம்ப நல்லது.
அதுதான் வினே, நீங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு 45-47 தொகுதியில வந்து நம்ம அவனுங்க 45 இருக்கானுங்க, நம்ம வந்து 2 தொகுதி எக்ஸ்ட்ரா லீட் இருக்கிறோம், 47 வரும். அப்ப வரைக்குமே அவனுங்களுக்கு தெரியல தாவேகா கிட்ட வந்து இவ்வளவு பவர் இருக்கு, இவ்வளவு வேவ் கிரியேட் ஆயிருக்கு, இவ்வளவு பேர் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்ப வரைக்கும் அவனுங்களுக்கு விளங்கல. அந்த நொடிதான் அவனுங்களுக்கு வந்து யதார்த்தம் வந்து ஹிட் ஆகுது. இப்ப வந்து அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் புரிஞ்சு ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் வந்து பலமுறை நீ இவ்வளவு நேரம் நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்த. கொஞ்சம் பேச விடுறா. ரேவந்த் எவனையும் பேச விட மாட்டான். நீ பேசு கண்ணே. அதானே அப்பதான் வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து இவ்வளவு பெரிய மலுமட்டையா இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து அவனுக்கு உணர்ந்த நாளே அன்னைக்கு தான். இதுல வந்து சாதாரணமா வரல திமுகக்காரன். இப்ப எவன் வந்து இந்த ஐடியாவை கொடுத்தான்னு தெரியல. நம்ம வந்து திமுக வந்து இன்ஸ்டாகிராமையும் இந்த ஜென்னிசெட் கிட்ஸையும் இந்த வந்து குழந்தைங்களையும் வச்சுதான் நம்ம வந்து இந்த தேர்தலை ஜெயிச்சோம் அப்படிங்கிறப்ப யோசனைய வந்து எவன் புகுத்துனான்னு தெரியல. அத வந்து ரொம்ப ஆழமா புகுத்திருக்காங்க, ஆழமா இறங்கிருக்காங்க. சாதாரணமா வரலடா திமுக சார் தான். அதெல்லாம் கிடையாது, வேற யாரும் அவர் தப்பிக்கிறதுக்கு. இந்த விஷயத்துல நான் நிறைய வாட்டி வந்து ஸ்பேஸ்ல எங்க அப்பாவை சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துல எங்க அப்பாவை பாராட்டுவேன். எங்க அப்பா வந்து 10ல இருந்து 20 போது பாரு, அப்பயே கணிச்சிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, வா கதை முடிஞ்சிச்சு, டிஎம்கேவோட கதைன்ட்டு கொஞ்சம் தெளிவா தான் இருந்திருக்காரு. உங்க அப்பா இப்ப கட்சி இல்ல நான் ஏமாந்துட்டு இருந்தேன். அவர் கம்யூனிஸ்ட், அவர் வந்து அக்மார் கொத்தடிமை. இப்ப வந்து எங்க அப்பா எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2000 கொத்தடிமை என்னைக்குமே இல்லடா, கொத்தடிமை என்னைக்குமே தன்னை கொத்திடுமே சொல்லிக்கிட மாட்டாங்கடா. அதுக்கு வந்துட்டு விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இப்படி வந்துட்டு வேற வேற பேர்ல தான் இருப்பாங்க. இப்ப பாரு, ஐயுஎம்எல் இந்த கட்சியெல்லாம் வந்துட்டு இங்க வந்துருச்சு, ஆனா வந்துட்டு விசிக இங்க வந்துருச்சு. ஆனா வந்துட்டு விசிக திருமாவளவனுக்கு பயிர் ஓட்டவனுங்க எல்லாம் அங்க திமுகவுல தான் இருக்கானுங்க. இல்ல நிறைய பேர் ஐஎம்எல் எதிர்க்கிறாங்க. ஒரு காலத்துல எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தவங்க, ஐஎம்எல் நீங்க தானடா சார் அவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு நல்லவர் தெரியுமா, அப்படின்னு. அவ்வளவுதான் அடிதான் அப்படிங்கிறேன். இல்ல ப்ரோ, நீங்க என்னமோ இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க வி ஆர் ப்ரௌட் கொத்து வச்சிருக்கானுங்க. அதான் அவங்க எஸ்டிபிஐ வந்து இஸ்லாமிய மக்களின் முதன்மை சக்தியா உருவாக்க போறாங்க போல திமுக. பண்ணுவானுங்க அவனுங்களோட கட்சி யதார்த்தத்தை நான் சொல்றேன். சந்துக்கு 4 ஓட்டு இருக்கும், அவ்வளவுதான் அவங்களோட ஆளுமை. எஸ்டிபிஐயோட ஆளுமை அவ்வளவுதான். இல்லடா எக்ஸ்பைரி, நான் வந்து ஒரு காலத்துல யோசிச்சிருக்கேன், பிஜேபி தான் நோட்டாக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும்னு யோசிச்சிருக்கேன். போற போக்க பார்த்தா இவனுங்க அந்த இடத்துக்கு போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சாத்தியக்கூறுலாம் அப்படிதான் இருக்கு, அதை நோக்கிதான் போவானுங்க போல. முரட்டுத்தனமா இப்போ ஸ்டாலின் ஒரு போட்டோ போட்டிருக்காருல, எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்கானுங்களா, அதுல எவனோ ஒருத்த பாத்திமா பாபுன்னு எழுதி இருக்காண்டா, ஆனா ரவுண்ட் பண்ணி போட்டுருக்கேன் பாரு. நம்ம பையன் அதான் எவனா ஒருத்தர் இருக்கும்னு நினைக்கிறேன், அம்சாலி உள்ள போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல இப்பயுமே இந்த வெஞ்சி மீட்டிங் வந்து என்ன போட்டுட்டு இருக்கானுங்க, தன்னெழுச்சியா நடந்த கூட்டம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கானுங்க தெரியுமா. அதாவது ஒரு விஷயத்த வந்து நீ பொய்யா வந்து எப்பயுமே கட்டமைக்கவே முடியாது, ஓகேவா. இது உண்மையிலுமே ஆர்கானிக்கா இருந்தா அது மக்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியா அதான் ஒரு நிமிஷம் இந்த யாரோ ஒரு ரேண்டமா ஒருத்த மீட்டிங் நடத்தினா டிஆர்பி ராஜா எல்லாம் போயிருவானாடா. இதெல்லாம் டிஆர்பி ராஜா போய் ஸ்டாலின் ட்வீட் போடுற அளவுக்கு வந்து பாருங்க. அதான் பாருங்க, இன்னும் மக்களை வந்து முட்டா குடி மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. எது சொன்னாலும் இவங்க நம்பிடுவாங்க. அப்பா இப்ப இதை பார்த்துட்டு ஐயோ இப்ப ஜென்சி எல்லாம் இப்ப டிஎம்கே கிட்ட தான் இருக்காங்க போல, இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காங்க பாரு, அவங்களே ஒரு மீட்டிங் நடத்திட்டாங்க அப்படின்னு நம்புவாங்களா அவங்க? யாரு சொன்னானுங்க பாருங்க. இன்னொரு ஒரு ஃபேக்கான பின்பம் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு கூட்டத்துக்கு தான் ஜென்சி கூட்டம் இருக்குதுன்னு, இருக்கிறதுல பெரிய ஜென்சி கூட்டம் எங்களுக்கு தான் இருக்குன்ற அடிக்கடி இதுதான் ப்ரோ சொல்றாங்க, அது கருணாநிதி தானோன்னு. இதுதான் கருணாநிதி தான். இல்ல அதாவது செய்த ப்ரோ, நம்ம வரிசையா பாப்போமே, இவனுங்க வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன, அதாவது சோசியல் மீடியா, சினிமா, இது எல்லாத்தையும் வச்சு என்னென்ன பண்ணானுங்க. நம்ம படத்தை நிப்பாட்டினானுங்க,
நமக்கு எதிராக இருக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாத்தையும் எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்துட்டு வரைக்கும் வந்துட்டு அஜித் சிம்பு வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபேக் அஜெண்டாவை செட் பண்ணானுங்க. அதுவும் எடுபடல. பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணானுங்க, அதையும் எடுபடல. எல்லா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு பெய்டு இதை வச்சுட்டு கரூர்ல ஒரு தரமான சம்பவம் போட்டானுங்க, யூடியூப்பை திறந்தாலே ஆடு போட்டானுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம தன்னெழுச்சியா வந்துட்டு தன்னெழுச்சியா நம்ம வேணும், நமக்கு எந்த ஒரு அஜெண்டாவும் கொடுக்கல. இன்னைய வரைக்கும் வந்துட்டு இது இந்த கண்டென்ட்டை போஸ்ட் போடுங்க, அதை போஸ்ட் போடுங்கன்னு கண்டென்ட் கொடுக்கவும் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தன்னெழுச்சியா போட்டாங்க. ராஜேஷ் ஒரு இதுக்கே வந்து செண்டு ஒழுங்கு முகம் பேர் தெரியாத யாரோ ஓகேவா இன்ஃபுளுசர் வச்சு ஓட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்களே. இதுங்க வந்து சினி இண்டஸ்ட்ரியின் தமிழ்நாட்டு சினி இண்டஸ்ட்ரியின் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி கமல் 2 பேர்த்த வச்சு ஆட எடுத்து அதை வந்து யூடியூப் ஃபுல்லா போட்டாங்களே. அப்ப அதை பார்த்து எவனும் ஓட்டு போட வரலையா? அவங்கதான் அவங்க பேடிஎம்ல கூட ஆட வச்சீங்க பண்ண முடியுதா இப்ப திமுக? கமல் படம் எதுல பேடிஎம்ல கூட ஆட வந்ததுங்க. கமல் படத்தை பார்க்கவே ஆள் வரலையா? அவங்களால வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்களால ஒரு இது பண்ண முடியாதது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சில அக்கௌண்ட்ஸ் வந்து இது பண்ணிடுச்சா, மக்களை வந்து தாவேக்கா பக்கம் வந்து ஓட்டலிக்க வந்து வச்சிருச்சா அவங்களுக்கு. அதனாலதானே கடுப்பாய் அப்படிதான் சொல்றானுங்க. இவனுங்களால கமலாலே ரஜினிகாந்தாலே முடியாதத ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் வந்து சாதிச்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் இவங்க வந்து சொல்ல வரானுங்க. ஒரு 500 ஒரே சுரேந்திர ப்ரோ, இவனுங்க இன்னுமே இங்க ஒரு பெரிய டிராபேக் தான் வந்து ஃபேஸ் பண்ண போறானுங்க. இப்போ இருக்கிற எல்லா இன்ஃபுளுசரையும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவனுங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு பீப்புள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நீ சும்மா இதே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு இருக்கிற இன்ஃபுளுசரும் உன் மேல ட்ரிகர் தான் ஆக போறானுங்க. இப்ப நாளைக்கு இவன் மைண்ட் மாறினாலும் மத்தவங்க மைண்ட் மாறாது. எப்ப சும்மா எதுக்கு எடுத்தாலும் இவனுங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க, வேற வேலையே இல்ல. ஆமா, அந்த கரூர் சம்பவம், அந்த கரூர் தரமான சம்பவம்னு ஒண்ணு போட்டானு தெரியுமா? அதை போட்டுட்டே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோ மறுபடியும் போட்டானுங்க. அது காசு கொடுத்து போட சொன்னாங்க, அதனால போட்டேன், இனிமேல் அதுமே போட மாட்டேன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு இது போட்டாங்க வீடியோ. ஏன்னா அவனுக்கு போட்டாலே வந்து அவங்க கமெண்ட் வந்து அவங்களோட இது வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுதான் ராஜேஷ். இவனுக்கு ஒன் டைம் பே பண்ணிட்டு போயிருவானுங்க எனக்கு என்னமோன்ட்டு, ஓகேவா? இவனுக்கு ஃபாலோவர்ஸ் நம்பிதான், இவங்களோட கிரெடிபிலிட்டி தான் அவங்களுக்கு மேட்ரு. சும்மா நான் ஏதாவது பேசிட்டு நான் இது பண்ணிட்டு போயிடலாம், எஸ்கேப் ஆக முடியாது. அதனாலதான் அவங்க வந்து அது திருப்பி வந்து மறுப்பு வீடியோவா இப்படி பே பண்ணாங்க, நான் போட்டோம் அப்படின்ட்டாங்க. யாரு பெற்ற பிள்ளைங்க மாட்டிக்கிட்டீங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு எச்சக்கலன்னா, எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்துட்டு அஜித்தை வச்சு வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு முடிச்சு விட்டாரு, அடுத்த நிமிஷமே வந்துட்டு அறிக்கை கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லைன்ட்டு. திருப்பி வந்துட்டு தோத்ததுக்கு அப்புறம் அஜித்துக்கு ரசிகரே இல்லைன்ட்டு வந்துட்டு ஒரு இது போட்டாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிகள். அதே பேப்பர்ல இன்னொரு ஒரு அப்டேட், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு ஒருத்தன் எழுதி கையெழுத்து போட்டிருக்காண்டா. ராஜேஷ் ப்ரோ, நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க அந்த இடத்துல நம்ம பசங்க தானா அது கத்தனது? நம்ம வீடியோ போட்டிருக்கீங்களே முதல்ல. ஆமா, அது லைவ் நம்ம பசங்க தான். அது லைவ்ல எடுத்து நான் எடுத்த வீடியோ. விடுங்க, அப்போ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கானுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு கடிக்கதான் செய்வானுங்க. ஆனா அது அவங்க தெரியல. அவங்க வந்துட்டு முதலமைச்சருக்கு நன்றின்னு சொன்னாலும் வந்துட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு என்னவோ நம்மள மாதிரி வந்துட்டு இடம் கொடுக்கல, தடை இது பண்றாங்க, அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இடம் கொடுக்கலாம் வந்துட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாரு பெற்ற பிள்ளைங்களோ கரெக்டா வீக்கெண்ட்ல வந்து மாட்டிக்கிச்சு ட்ரோல் மெட்டீரியலா. சரி சேது ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆகுது. 20 நாளா வந்துட்டு சீமான் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையே. குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு வீட்டுல எத்தனை வேலை இருக்கும்? 2 நாள் தானே, 2-3 நாள் தானே என்ன சொல்லப்படுகிறது என்றால், என்ன சலசலக்கப்படுகிறது கேக்கல சேது ப்ரோ, வாய்ஸ் இப்ப கேக்குதா? கேக்குது. அது மீடியாலாம் வந்து இவரை சரியா காட்டலையா, வந்து இப்போ இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்களா இவருடைய பிரச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவர் ரொம்ப ஒரு கோபத்துல இருக்காங்களாம். ஒரு நடிகனுக்கு வந்து அவ்வளவு கவரேஜ் கொடுத்து அவ்வளவு இது பண்ணி டிஆர்பிக்காக வந்துட்டு அவருக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்களாம். அதனால வந்துட்டு நான் என்னைய மதிக்காத, என்னை புறக்கணிச்ச ஊடகத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா குளத்து மேல கோவப்பட்டு குண்டி கழுவாம போனா குளத்துக்கு எந்த நட்டமும் இல்லாம குண்டிதான் நாரும் அப்படிம்பாங்க. புரியுதா உனக்கு?
இல்ல இல்ல நமக்கு வந்துட்டு மீடியா நரேட்டிவ் தேவையில்லை, மீடியா நமக்கு வெளிச்ச தேவையில்லை. ஆனா அந்த ஆளுக்கு வந்துட்டு பிரஸ் மீட் தானே வந்துட்டு ஒரு ஒரு பிளஸ்ஸாவே இருந்தது. இருக்கிற 4% வந்துட்டு இப்போ நெகட்டிவ் போக போகுது. எல்லாம் எங்க சாட்டையாகவே தேரும். இல்ல உண்மையாவே அந்த ரீசன் தானா? நான் ஏதோ வந்துட்டு சரி வேற ஏதாவது பர்சனலா இருக்கும் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திமுகவோட கூட்டணி போயிரும் அடுத்து 2031. தாய் கழகத்தோட இணைஞ்சிருவாங்களா அவங்க? அவ்வளவுதான். அவன்தான் சொல்லிட்டானே, பங்காளி சண்டைன்னு சொல்லிட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் போயிட்டு எங்கன்னா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அது வாங்கி உட்காரலாம் தான் பார்ப்பேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு கத்துறீங்க, ஒருத்தர் கூட ஒரு சீட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க மாட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. மூஞ்சி சார், மூஞ்சி இந்த மாதிரிதான். டேய், அதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. அவனுங்க சைன் போட்ட பேப்பர்ல கொட்டையில் மீண்டு வருவோம்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான். கோட்டைக்கு இந்த ஆளு வேற தமிழ் வாழ்கன்னு வேற போட்டிருக்காருடா. என்னடா நம்ம ஒளி கண்களில் தெரிகிறது. இதுக்கும் அப்புறம் சையத் ப்ரோ அந்த இத பாருங்க, அவனுங்க விட்ட அந்த லெட்டர் அறிக்கைய சொல்லிட்டு தான் இருக்க, எடுத்து போட மாட்டேடா. டேய் குரூப்ல போட்டுருக்கேனேடா, இரு மேல போடுறேன். எக்ஸ்பைரி இதெல்லாம் போட்டுருக்கான், நம்ம ஒரு குரூப்ல போட்டுருக்கான். கவின் ப்ரொஃபைல் போய் பாருடா, எக்ஸ்பைரி இப்பதான் ஷேர் பண்ணாம பாரு. சரி, இதுல என்ன போட்டிருக்காங்க? ஜூம் பண்ணி பார்த்தாலும் பாத்திமான்னு ஒருத்தன் போட்டிருக்கான். ஓகே. கவின், இது எடிட் எதுவும் இல்ல, உண்மைதானே? இல்ல, நான் போட்டிருக்க 2 இதுமே வந்து உண்மைதான். ஒரு டெக்ஸ்ட் என்ன ப்ரோ, ஓம் சக்தி பராசக்தி தான் போட்டிருக்கானுங்க. இவனுங்க பேசினா காரி துப்புறாங்கன்னு சின்ன பசங்களை பேச வச்சு ஜென்சின்னு இன்னைக்கு அதை வச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸ்டாலின் சார். கேவலமா இருக்கு அவர் பண்றது. இதுல எனர்ஜி வேற கூடுதான். சரி, இடைத்தேர்தல வந்து திருப்பி ஸ்டாலினை வந்து இறக்க போறாங்களா என்ன? அந்த அளவுக்கு திராணி இருக்கா ஸ்டாலினுக்கு? இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சராணி வேணும், மக்கள் செல்வாக்கு வேணும், மக்கள் உங்க மேல நன்மதிப்பு வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்காங்கிற நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வேணும். முதல்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல, நீங்க இடைத்தேர்தல்ல தோத்துட்டு வெள்ளை அறிக்கை வரட்டும், இடைத்தேர்தல்ல நிக்க கூட மாட்டானுங்க டிஎம்கே பாருங்க. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு வந்துட்டு இதை வச்சு ஓட்டுவானுங்க, இன்ஸ்டாவால தோத்துட்டோன்ட்டு. இப்ப இடைத்தேர்தல்ல வந்துட்டு ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு எதை வச்சு ஓட்டுவானுங்க? மறுபடியும் இன்ஸ்டா மேல குறை சொல்லுவானுங்களா? நம்ம ஆஸ்கர் நாயகன் அதுதானே சொன்னாரு. நம்ம ஆஸ்கர் நாயகனோட ஐடியா தானே அது. திருச்சி கிழக்குல வந்து முக ஸ்டாலின் நிக்க வைக்கலாம். நீ இல்ல இல்ல சொல்லுவாங்க, ஆனா நிக்க மாட்டாரு. ஆனா திரும்பியா தோத்துருவான். இல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல சையத்னா, ஜென்சி அரசியல்னா என்ன? இல்ல, ஜென்சி அரசியல்னா என்ன? இது பர்டிகுலர்லி 18ல இருந்து ஒரு 25 இப்ப இருக்க அந்த 2K கிட்ஸ்ரா, ஸ்பெஷலி அந்த 2K கிட்ஸ். இல்லடா, அது எனக்கு புரியுது. ஜென்சிக்குன்னு செப்பரேட்டா அரசியல் இருக்கா? அது இல்ல, அப்படி கிடையாது. இப்ப இருக்க அந்த நியூ ஓட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து டிஎம்கேயோட ஹிஸ்டரி தெரியாது ஒரு சில பேருக்கு. அதான் இவங்க சொல்றாங்களே, கவர்ச்சிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றானுங்கல்ல. டிஎம்கேயோட ஹிஸ்டரி தெரியாதுன்னு நினைச்சுக்கிறானுங்க இவங்க. அதாவது அவனும் காரி துப்புவான். இல்ல, அதாவது இவனுங்க வந்துட்டு தேர்தலுக்காக வந்துட்டு லேப்டாப் கொடுத்தானுங்க. அந்த லேப்டாப்லயே ஸ்டாலின் போட்டோவை அழிச்சிட்டு நம்ம போட்டோ ஒட்டி வச்சு வந்துட்டு ஓட்டு போட்டாங்க. இதுக்கு மேலவாடா அந்த ஜென்சி கிட்ஸ நம்புறீங்க? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமாடா? நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். அது மட்டும் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த ஆளு வந்து இது வரைக்கும் இவனுக்கு சொல்றத நம்பிதான் உருப்பிடாம போனான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ட்விட்டர் இருக்கிறதே தெரியாதுப்பா. ஏன்பா யாரோ ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க, அத கூட ட்வீட் போட்டு வச்சிருக்காருங்க. இப்படி ஒரு தலைவர் நம்ம இதுல வேற ஸ்டாலின் திருச்சி கணக்குல என்னன்னா எக்ஸ்பிரி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் பொழுது. எக்ஸ்பிரி நிக்கிறியாடா?
ஏங்க போயும் அந்த ஆளுக்கு எதிராக என் நண்பன் எக்ஸ்பைரி நிப்பானா? ஒரு நிமிஷம். இல்ல ராஜேஷ், என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு இதா நினைச்சிட்டீங்களா? ஒரு தோத்தவனோட போட்டி போடுற செத்த பிணத்தை சாப்பிடுறவன் நினைச்சிட்டீங்களா எக்ஸ்பீரிய? இல்ல சுரேந்திர போ, செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினா? ஆமா, இங்க ஏதாவது ஒரு இப்ப ஜெயிச்சவங்க ஒரு போட்டி போடணும். தலைவர் அஜித் குமார் மாதிரி நல்ல ஆக்ஷன் காமிப்பான் தான் கேட்டேன். என்ன சொல்ல வர சொல்லு அஜித் குமார். இல்ல அண்ணன் வந்து அஜித் இருக்காரு ப்ரோ. அது எவ்வளவு நேரம் ஆகுது நியூஸ் வந்து? நீங்க இப்பதான் சொல்ற ப்ரோ, 4 மணி நேரம் ஆகுது ப்ரோ. அவர் முடிச்சிட்டு கிளம்பிட்டாரு ப்ரோ, கிளம்பியே போயிட்டாரு. வீட்டுல அஜித் இருக்காரா இல்லையான்னு தெரியாம தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு போனாரோ? ஆமா போனாரு. இப்பதான் அஜித் வந்திருக்காரு. இல்ல சையத் ப்ரோ, இப்போ என்ன ஜென்சி அரசியல்ல வந்து இவனுங்க விஜய் எடுக்கிறாருன்னு சொல்லி இவனுங்க எடுத்துட்டா நாளைக்கு இந்துத்துவ நம்ம கவர் பண்ணிட்டோம், இந்துத்துவ அரசியல் நம்ம சைடு வந்துச்சுன்னா அதையும் கவர் பண்றானுங்க போலியே. எடுத்து இந்துத்துவ கொள்கை மயிரெல்லாம் ஒண்ணும் இருக்காது போலியே. இல்ல ஆல்ரெடி வந்துட்டு அவனுங்க அந்த ரூட்டுக்கு போயிட்டானுங்களே. நம்ம முதல்ல அதை எடுக்க மாட்டோம். நம்ம எடுக்க மாட்டோம் ப்ரோ. பட் அந்த அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இவனுங்க அந்த ரூட்டையும் எடுத்துருவானுங்க போலேன்ற. நாங்க இதையோ ஓகே இந்து சப்போர்ட் பண்றாங்க, நம்ம இப்ப இந்த ரூட் எடுப்போம்னு சொல்லி இதையும் எடுத்துருவானுங்க போலியே. ஏன்னா நம்ம என்னைக்குமே வந்து தலைவருக்கு வந்து அந்த ஜாதி இதுமே பார்த்து ஓட்டு போடல நம்ம. பட் சொல்றேன் இவனுங்க பண்றதுக்கு ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் நான் சொல்றேன். உனக்கு திமுகவுக்கு ஓட்டு வந்து திமுக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான். ஓகேயா? வேணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்விங் ஓட்ஸ் ஒரு ஆட்சி மனுஷத்துக்கு அது ஆப்ஷனே இல்லாதனால போதும்பா 10 இயர்ஸ் கொடுக்க கூடாது, 5 இயர்ஸ் போதும் அப்படிங்கிற அந்த ஸ்விங் ஓட்ஸ் அவன் வந்து ஒரு மாத்தி 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 போடுவான். ஒரு தடவை இவங்களுக்கு, ஒரு தடவை அவங்களுக்கு, இந்த மாதிரியான இது. ஓகேயா? திமுக வேணாம்னு நினைக்கிறவனுக்கு கை நிறைய ஆப்ஷன் இருக்குது. திமுக வேணும்னு நினைக்கிறவனுக்கு கூட்டணியோட சேர்த்தே இன்றைய தேதியில 35% தான். அது வந்து 32 தான் இப்ப இருக்குது. எந்த எலெக்ஷன் வந்து காட்டியிருக்குது 32. ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறையுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ங்கிறனால பெரிய அப்படி பார்த்தா கூட 35% தான் அவங்களுக்கு. இப்ப அந்த கூட்டணியும் இல்லை. ஆக 25% தான். ரொம்ப சரமாரியா அலை வீசினா கூட 30% தான். மீதி 70% இருக்கு. ஏற்கனவே எடப்பாடியார் தன்னுடைய வாக்கு வங்கியை சரசரன்னு குறைச்சு அந்த அம்மா 40 வரைக்கும் வச்சு கொடுத்து போச்சு கையில. ஓகே, நல்ல செல்வ செழிப்போட சொத்து பத்தோட கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை வந்து குடிச்சு நாசமாக்கி சொத்தெல்லாம் வித்து தீர்த்துருவான் தெரியுமா? அந்த மாதிரி கட்சியை நாசமாக்கி இன்னைக்கு வந்து 20 சில்லறையில வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு ஓட்டை. ஓகே, வேணாம்னு நினைக்கிறதுக்கு 70% இருக்குது. எங்க இருந்து வேணாலும் உருவலாம். இப்ப தலைவர் அப்படிதானே உருவினாரு. ஆன்டி திமுக ஓட்ஸ் தான் வந்துட்டு அதிகம் இருக்குதுலயே. இப்ப இந்த இடத்துல இருந்து 70% இருக்கீங்கன்னா திமுக எடுக்கவே முடியாது. காலகாலமா ரெட்டலைக்கு போட்டவன் போடுவானா? போட மாட்டான். தமிழ் தேசியம் பேசுறவன் சீமானே மாறினாலும் அவன் போடுவானா? டேய், நீ திமுக எதிர்ப்பு சொல்லிட்டு உனக்கு நான் ஆதரவு கொடுப்பேன், நீ என்னடா பாதையை மாத்தன்னு சொல்லிட்டு போட மாட்டான். பிஜேபிக்காரன் போடுவானா? சத்தியமா போட மாட்டான். விஜய்க்கு கூட வந்துட்டு போட்டுருவான் திமுக எதிர்ப்பு. ஓகே, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. எங்க அரசியல பேசலனாலும் பரவாயில்ல. அவர் வந்து சமூக நீதிப்படி வந்துட்டு எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. எதுக்கும் அகேன்ஸ்டா இல்ல, துவேஷ அரசியல் அவர்கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு சிம்பிள் இதுல போயிருவோம். சோ நமக்கு எல்லா பக்கமும் ஆதரவு இருக்குது. கைண்ட் ஆஃப் எம்ஜிஆர் இதா இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப லிமிடெட். இதுதான் அரித்மெட்டிக் சிம்பிள் கால்குலேஷன். ரொம்ப லிமிடெட். இதை தாண்டிலாம் வேற எங்கேயும் உருவ முடியாது. அவங்களால முடியவே முடியாது. இல்லைங்க அவங்களுக்கு யதார்த்தம். காலங்காலமா ரெட்டலைக்கு போட்டவங்க எல்லாம் போட மாட்டாங்க. ஆனா விசிலுக்கு போடுவானுங்க. புரியுதா உனக்கு? ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, எங்களுக்கு இங்க ஒரு வலுவான தலைமை இல்லை. எங்களுக்கு தேவை திமுக எதிர்ப்பு தான். அது இங்க பண்றதுக்கு ஒரு வலுவான தலைமை இல்லை. இப்ப சொல்றேன், ஏடிஎம்கே இப்ப இடைத்தேர்தல் நின்னான்னா ரொம்ப அடி வாங்குவான். ஏன்னா என்னைக்கு எடப்பாடியார் ஸ்டாலினோட ஆதரவு எடுத்து ஆட்சி அமைக்கலாம், எனக்கு பதவி மட்டும்தான் முக்கியம், எனக்கு இத்தனை நாள் அந்த கட்சிக்கு இருந்த லெகசி, இந்த கட்சிக்கு இருந்த நிலைப்பாடு, இது எல்லாத்தையும் மீறி நான் வந்து ஆட்சி அமைச்சா போதும், எவன் தெய்வமா இருந்தாலும், அது பிஜேபியா இருந்தாலும் திமுக வந்தா என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. எனக்கு விஜய் தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, யாரு வலுவா திமுகவை எதிர்க்கிற இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னும் அந்த ரெட்டில ஓட்டு வந்துட்டு மறுபடியும் போகும். இதுதான் உனக்கு
ஸோ அந்த இடத்துல நாம வந்து அப்பர் ஹேண்ட் தான் எடுத்திருக்கோம். எடப்பாடி இங்க சறுக்குனது வந்து நமக்கு அப்பர் ஹேண்ட் தான். அது உனக்கு இடைத்தேர்தல தெரியும். நீ பார்த்துக்கிட்டே இரு. ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்துட்டு ஒரு கணிசமான ஓட் பேங்க் எங்க வருதுங்கிறது நீ பாரு. இப்ப இவனுங்க எங்க இருந்து எடுப்பானுங்க? இப்ப நான் சொன்ன பசில வச்சு நீ சொல்ல. இவனுங்க வந்து எங்க இருந்து எடுப்பானுங்க? திமுக வேணுங்கிற ஓட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்விங் ஓட்ஸ் மாறி மாறி வருது. எனக்கு வந்து ரொம்ப பெருசா ஒருத்தனுக்கு தான் நான் போடுவேன். அப்படி எனக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. விஜய் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. நான் ஸ்விங் அந்த டைம்ல எது இருந்தா போதும்பா, 5 இயர்ஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? அந்த டைம்ல இன்க்ளைன் ஆயிரும். இந்த மாதிரியான இது. அப்புறம் இவங்க இப்ப கூட்டணி வீக்கா இருக்காங்க. திமுக கூட்டணி வீக்கா இருக்காங்க. ஸோ கோர் ஓட் பேங்க் பிளஸ் ஸ்விங் ஓட்ஸ் இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓட்டு. அப்புறம் இந்த ஐயா தோத்தது ஒரு அனுதாப ஓட்டு. கொஞ்சம் பாவம்பா, இப்ப தலைவரே தோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. வேற எங்கேருந்து இருப்பாங்க? அதான் நான் உங்ககிட்ட அந்த சிம்பிளா சொன்னேன். சரி, ஓகே என்ன சேது ப்ரோ. தலைகீழ நின்னு குட்டிக்காரனா அடிச்சாலும் ஏடிஎம்கே காரன் போட மாட்டான். வலதுசாரி சிந்தனை கொண்டவன் உங்க பக்கம் வரவே மாட்டான். நாம் தமிழ் தேசிய ஆதரவாளர் வரமாட்டான். எவனுமே வரமாட்டான். தலைவர்கள் வந்தாலும் இவனுங்க வரமாட்டானுங்க. சொல்லு, நீங்க சொல்லுங்க ஆட்டோக்காரர். இல்ல இவனுங்க வந்துட்டு உட்காந்துட்டு வீட்டுல இருக்கவங்க போன் அல்காரியத்தெல்லாம் மாத்த சொல்றானுங்களே. ஆனா தலைவர் வந்துட்டு அங்க டோட்டல் டிஎன் பாலிடிக்ஸ் அல்காரியத்தையே மாத்தி வச்சிருக்காரு. இது எப்படி வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டு இதாகும்? என்ன மாதிரி வந்துட்டு கூட்டணி அமையும்? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த போலீஸ்காரெல்லாம் முன்னாடி வந்து நான் முன்னாடியே போன ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு கிரைம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னீங்களேன், அல்லது ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா, குற்றவாளி வந்து இடுப்புல கட்டி வச்சுட்டு வந்தா அதை நம்ம பார்க்க விட்டுருந்தீங்க. அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ள வந்து இடுப்பையே தேடிட்டு இருப்பானுங்க. அவன் தலைமுடிக்குள்ள சொல்லி வச்சுட்டு வந்துருவான். புரியுதா உனக்கு? அந்த மாதிரி இது வந்து ஃபோன் மூலமாவும் அல்காரித்தம் மூலமாவும், இந்த அல்காரித்தம் தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 5 வருஷம் இது உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல ஒரு கிரவுண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி வச்சு கேமையே வேற மாதிரி அடிட்டு போயிட்டே இருப்பாரு. நீ அதுக்கு அடுத்த 5 வருஷம் இதுல என்ன நடந்தது நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல நான் கேக்குறது வந்துட்டு இவனுங்க கூட்டணி அல்காரித்தத்தை நான் கேட்கிறேன். இப்போ கூட்டணி அல்காரிதம் ஃபுல்லா அடுத்த தேர்தலில் வந்துட்டு இவனுக்கு என்ன மாதிரி வந்துட்டு அலைன்ஸ் வைப்பானுங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய யூகம் தான், உறுதியா சொல்ல முடியாது. பாஜகவை நோக்கி போயிருவாங்க இன்க்ளினேஷன். இப்ப இல்ல, உடனே இல்ல. 2029 நீங்க ஒரு பிஎம் வேட்பாளர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். காங்கிரஸ் நம்ம கூட இருக்குது. ஓகே, விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட இருக்குது. ஐயுஎம்எல் நம்ம கூட இருக்குது. அங்க வந்து அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னாங்க எஸ்டிபிஐயும் ஜவஹர்லா அதெல்லாம் வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து வெளியில இருந்து ஆதரவு தருது. 2 பக்கமுமே இல்ல. இப்ப திமுக பக்கம் தான் உறுதியா நிக்கணும்னு சொல்ல அதையும் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஓகேயா, சொல்லிருக்காங்க கூட்டணி திமுக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப நம்மளுக்கு வெளியில இருந்து ஆதரவு தந்துச்சு. இப்ப திமுகவே விமர்சிக்கிறாங்க. சோ கம்யூனிஸ்டுகளை பத்தி அவங்க உறுதியா ஒரு நிலைப்பாடு இல்ல. பிரதமர் வேட்பாளர் இல்லாம என்ன சிறைக்கிறதுக்கு 2029 அவங்க நிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஎம் கேண்டிடேட் இந்த பர்பஸ்க்காக நாங்க நிக்கிறோம். இவரை பிரைம் மினிஸ்டரா ஆக்கிறதுக்காக நம்ம மோடியே இறக்கணும். இறக்கிட்டு யாரை நாங்க நிறுவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யார 3ஆம் மணி கட்டி நீங்க மம்தா பானர்ஜி போட்டோவை காட்டி நீங்க ஓட்டு வாங்க போறீங்களா? இல்ல அகிலேஷ் யாதவ காட்ட போறீங்களா? தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் தெளிவா சொல்லிட்டாரு, வி ஆர் வித் காங்கிரஸ், எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ 2029? அப்படி ஆக இவங்க பிஜேபி நோக்கி இன்க்ளைன் ஆகிதான் ஆகணும். வழியே கிடையாது, அதுதான் ஆகணும். அப்படி ஆகும்போது இருக்கிற எஸ்டிபி அவங்க வெளியில வந்துருவாங்க. ஒன்லி டிஎம்கே அண்ட் பிஜேபி அப்படின்னு மட்டும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கேம் இன்னும் ஈஸியா தான் இருக்கும். இது என்னுடைய யூகம். இப்படிதான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. நீங்க வந்து பெர்முட்டேஷன்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் போட்டு பாருங்களேன். வேற என்ன ஆப்ஷன்ஸ் லெஃப்ட்? ராகுல் கண்டிப்பா திரும்ப மறுபடியும் இதுல எந்த வித மாற்றமும் ஏற்படாது. அவர் விஜயோட ஃபுல் ரேப்போட ஃப்ரெண்ட்ஷிப். இன்ஃபேக்ட் அவர் வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறாரு. பிஃபோர் எலெக்ஷன் ப்ரீ அலைன்ஸா சேர்ந்தா என்கிட்ட ஒரு ஒரு 30 எம்எல்ஏ இருந்திருப்பானே, 25 எம்எல்ஏ இருந்திருப்பானே, 50 சீட்டை வாங்கிட்டு ஒரு 50% ஸ்ட்ரைக் ரேட்னு போட்டா கூட ஒரு 28 30 எம்எல்ஏ இருந்திருப்பானே. என்ன பாக்குறேன் 25 மினிமம் பேர் மினிமம் இருந்திருக்கும். ஒரு 3-4 மந்திரி கேட்டு வாங்கியிருப்பானே அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆமா, காங்கிரஸ் தோட்ட 27 இடத்துல, காங்கிரஸ் தோட்ட 19 இடத்துல இன்னும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆக வந்து அவர் வரமாட்டாரு. 2வது அவருக்கு இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சவுத் இந்தியா ஃபுல்லாவுமே ஒரு வேவ் இருக்குது. அதை அவங்க சென்ஸ் பண்றாங்க. ஓகேயா, எம்.கே. ஸ்டாலினை வச்சு அவங்களுக்கு அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி. இப்ப தமிழ்நாட்டிலையும் எம்.கே. ஸ்டாலினோட 40 அடிச்சு கொடுக்க முடியாது அவரால். புரியுதா உனக்கு? அடிச்சு கொடுக்க காங்கிரஸையும் வளர விட மாட்டேங்கிறார் அவரு. நம்ம விஷயத்துல அந்த பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் அவர் தலைவர் வளர விடுவார். ஏன்னா தலைவர் நம்ம கட்சியவே பார்க்க மாட்டாரு. அதாவது நம்ம கட்சியவே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னீங்க, அவர் வந்து அது பண்ணாதீங்க இது பண்ணலாம் புஷி ஆனந்தத்தை கொடுத்து இது பண்ணிக்கிறாரு. ரெகுலேட் மட்டும் தான் வந்து பண்ணுவாரு. காங்கிரஸ் உடைய வளர்ச்சியை அவர் ஏன் தடுத்து நிறுத்த போறாரு?
அவர் ஜனநாயகவாதி. தாராளமா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ வீரியமிக்க இயக்கமா நீங்க வளர்ந்துட்டு போங்க இந்த பவர்ஸை வச்சு நம்ம சொல்ற லோக்கல் பணியில இடம் கொடுப்பாரு. எந்த அளவுக்கு கொடுக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டா அந்த கூட்டணிக்கு தகுந்த மாதிரி. ம- ஆனா திமுக காரங்க காங்கிரஸ் வந்து ம- நாய மத்த டீல் பண்ற கட்சி மாதிரி மத்த பண்ணுவாங்க. கட்சி பிச்சை போடுற மாதிரி. வளரக்கூடாதுன்னு அந்த இன்செக்யூர் இருக்கவங்க வந்து இந்த அதிகாரத்தில் பங்குங்கிற அது வாயே வந்துட்டு திறக்க மாட்டாங்கல்ல செய்யுது. ஆமா அதாவது ஆமா ஆமா தன்னோட வளர்ச்சி மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் அடுத்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைப்பான். பொதுவாவே அது கட்சியும் இல்ல, பொதுவாவே வந்துட்டு சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, தன்னோட வளர்ச்சியில சந்தேகம் இருக்கவன்னா அடுத்தவன் வளரக்கூடாதுன்னு நினைப்பான். நீ வளர்ந்துக்கோ, உன் கூட சேர்ந்து நானும் வளருவேன். அதுதான். அது எதுக்குன்னா இந்த கூட்டணி அப்படியே இருக்கணுங்க. கடந்த 10 வருஷமா இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்துதான் எம்.கே. ஸ்டாலினை வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு உதவிச்சு. ஏன்னு கேட்டா இந்த கூட்டணி கழட்டினா அவர் ஒண்ணும் இல்லை. ஆல்சோ எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான எதிரியும் இத்தனை நாள் வரைக்கும் இல்லை. இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் வச்சு அவர் வந்துட்டு இன்னும் ஒரு மாபெரும் தலைவர் மாதிரி வந்து அவரை வந்து சித்தரிச்சுக்கிட்டானுங்க. ஒரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் ஆளுமை மிக்க ஒரு நல்ல ஒரு வீரியம் மிக்க ஒரு எதிரி இல்லை. எடப்பாடி மாதிரியான ஒரு ஆளை பக்கத்துல வைக்கும்போது சின்ன கோடு போட்டதுல ஒரு பெரிய கோடு போட்டது சொன்னா இவர் பெரிய ஆளுமையா தான் தெரிவாரு மக்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன உங்க உங்க கூட்டணியும் போச்சு, எதிரியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல, செல்வாக்கு மிக்கவராகவும் இருக்காரு, இளைஞராகவும் இருக்கிறாரு, மக்கள் சக்தியும் பயங்கரமா இருக்குது, தொண்டர் படையும் தாறுமாறா இருக்குது. இன்னும் என்ன சண்டை செய்வீங்க நீங்க இப்போ? அதனாலதான் இப்படி வெறி பிடிச்சி போய் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரேட்டை போய் எதிர்காலமே சூனியம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தலைவருக்கு வயசு இருக்குது, 50 வயசு தான் ஆகுது. ஜம்மனுகான் பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. தொண்டர் பட ஐயோ ஏராளம், கேட்கவே தேவையில்ல. காசு பணம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, உயிரை கொடுக்கறது ரெடியா இருக்கானுங்க. இப்படி வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இதுல எப்படி என்ன என்ன சண்டை செய்வீங்க நீங்க அவர்கிட்ட? கடைசி வரைக்கும் எடப்பாடி இவருக்கு எதிரியா இருந்ததுன்னா அப்படியே வண்டியை ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, இப்ப அவரோட நிலைமை என்ன? பாஜக அடிமை, ஏடிஎம்கேட பாஜக நிலைமை, அடிமை அப்படின்னு அவரை சொல்லி ஏடிஎம்கே நிலைமை அது அவ்வளவுதான், நான் முடிஞ்சு போச்சா? ஏடிஎம்கே நிலைமை வந்து தெரியல என்ன சொல்லிட்டு சொல்ல தெரியல. இல்ல மறுபடியும் மெயின் ஃபோர்ஸா வருவாங்களா, இல்ல வந்துட்டு தேமுதிக மெயின் ஃபோர்ஸா வரணும்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விதி வந்து ஆமா பைபோலார் பாலிடிக்ஸ் வந்து தான் ஒரு கூட்டம். ட்ரைபோலார் வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம எதுவுமே நம்ம வந்து ஆர்வடன் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு. பட் அவர் விடமாட்டார் முயற்சிகள் எடுப்பார், திரும்ப இது பண்ணுவார், மாநாடு போடுவார், மேடை போடுவார், கூட்டங்கள் நடத்துவார். அப்படிலாம் விட மாட்டாங்க. 47 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, ட்ரை பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சுல பயங்கரமா. சரி, ஓகே, சரி ப்ரோ, நாளைக்கு பார்ப்போம். சுரேந்தர் பார்ப்போம். ஓகே ப்ரோ. சரி சரி. ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து அங்க ஊராட்சியில நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் மணல் திருட்டு தொடர்பாக குரல் கொடுத்த சமூக ஆர்வலரான மைக்கேல் ராஜை வீடு வீடு தாக்கிய திமுக கவுன்சிலர் பால்ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள். சம்பவம் தொடர்பாக 3 கைது. பால்ராஜை போலீசார் தேடி வருகின்றனர். இவனுங்க இன்னும் அந்த ரவுடிசம்லாம் அதெல்லாம் வந்து இன்னும் அவங்க ரத்தத்திலேருந்து போகாது போல. நீ ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு கவுன்சிலருக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க, வீடு பூந்து அடிக்கிற அளவுக்கு. அது போஸ்டர் ஏதாவது இருக்கா, ஏதாவது கிளிப் இருக்காது? அல்ல, இவன் நியூஸ் கார்டு போட்டிருக்கான் தந்தி. இல்ல, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது கூட அதான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஆளை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப நம்ம ரிப்போர்ட் அடிக்கணும், மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. எவ்வளவு தைரியமா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றானுங்க பாரு. இதனால இந்த மாதிரி காரணத்தினாலதான் இவனுங்க தோத்துருக்காங்கன்ட்டு இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கானுங்க. இவனுக்கு லோக்கல் பாலிடிக்ஸே ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ். ஒரு சாதாரண ஒரு பதவி வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் தான் மக்களுக்கு பெருசா பிடிக்கல அப்படிங்கறது உணராம வெறும் ஏதோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு
இந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்து அவங்க மனசு ஏதோ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கானுங்க. கரெக்டா சொன்னீங்க சுரேந்தர் ப்ரோ. இவங்களுக்கு கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. என்னன்னா இவங்க எப்படி கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஐடியாலஜி பார்ட்டி, மத்த எல்லாரும் நான் எதுவுமே தெரியாத பார்ட்டி, எதுவுமே இல்லாம அவங்க இதை மட்டும் தான் இன்டெலெக்சுவல்ஸ், நாமெல்லாம் தத்திங்க, நமக்கு எதுவுமே தெரியாது, வேறு எல்லாமே வந்து ஃபோமோ மென்டாலிட்டி அண்ட் தென் ஃபேன் மென்டாலிட்டி, நம்ம ஓட்டு போட்டோம், அடே உங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகமா அரசியலை பத்தியும் கவர்னன்ஸை பத்தியும் தெரியும். இவங்க எதெல்லாம் மூடி மறைக்க எதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க முன்னாடி, கரப்ஷனையும் நெப்போட்டிசம் அண்ட் தென் ஃபியூடலிசம். இந்த ஃபியூடலிசத்துல யாரும் பெருசா பேசல. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கா அப்படி இல்ல, அதெல்லாம் பக்கா பண்ணையாத்தனம். இதெல்லாம் பத்தி இவங்க பேசவே மாட்டானுங்க. எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து பங்கர்ல போய் உட்காந்து ஒளிஞ்சுப்பானுங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை பத்தி எத்தனை பேர் ட்விட்டு போட்டான்? அவன் தான் சொல்லுவான், நாங்க தான் வந்து சனாதனத்துக்கு எதிரானவங்க, அதுக்கு எதிரானவங்க, இங்க வந்து இதுக்கு எதிரானவங்கன்ட்டு. எத்தனை பேர் ட்விட்டு போட்டான்? அவன் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சஸ்பெண்ட் ஆனதுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணி உட்காந்து அவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருக்கான். அதை பத்தி அவனும் இங்க பேசல. கேட்டா நாங்க கொள்கையில் உறுதியா இருக்கோம், ஜென்சி வந்து கொள்கை, நாங்க இன்ஸ்டாகிராம ஃபுல்லா கொள்கை புரட்சி பண்ண போறோம், உன்னோட முன்னாள் மந்திரியே உட்காந்து சனாதனத்தை முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனை கேட்க எவனுக்கு வக்கு இல்லை. இதுல வந்து எங்களை தத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. டே உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், டியர் கொத்தூஸ், உங்களோட நாங்க அறிவாளிலாம் சொல்லலை, நாங்க நார்மல் ஹியூமன் பீயிங், எங்களுக்கு நார்மலா இன்டெலெக்சுவல் எல்லாமே இருக்குது, நாங்க தான் அறிவாளி, எங்களுக்கு தான் வந்து இவ்வளவு இருக்குது அப்படி நாங்க பேச விரும்பல. இப்படி பேசி பேசி எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைக்கவும் இல்ல, மத்தவன் எல்லாமே எனக்கு கீழே முட்டாள் அப்படிங்கிற நினைக்கவும் கிடையாது. நாங்க மட்டும்தான் அறிவாளின்னு. இந்த மென்டாலிட்டி தான் ப்ரோ அவங்கள மறுபடியும் 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 வந்து அடிக்க சொல்லுதே. ஏன் இங்க பிறப்பால் அனைவரும் சமம், அது ஒன்னே ஒண்ணு. நம்ம ஏன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்கோம்? நம்மளோட கேட்ப அவன் கொள்கை என்னன்னு, நான் ஒரே வார்த்தையில வி ஆர் ஈக்குவல், வி ஆர் ஈக்குவல், வி ஆர் ஈக்குவல். இங்க யாரும் மேல யாரும் கீழே கிடையவே கிடையாது. அவங்கள மாதிரி நாங்க தான் இன்டெலெக்சுவல்ஸு. இன்டெலெக்சுவல்ஸ்லாம் என்ன, ஃபியூடலிசத்தை சப்போர்ட் பண்ணணும், நெப்போட்டிசத்துக்கு அடுத்த உதயன்னா இன்பன் நான் வாழ்கன்னு சொல்லணும், ஊர்ல உள்ள கனிமூலத்தை ஃபுல்லா கொள்ளையடிக்கணும், டாஸ்மாக் அவ்வளவு கொள்ளையடிச்சு வைக்கணும். இதுக்கு தான் நீங்க உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டியர் ஜென்சி, டிஎம்கே வந்து டிஎம்கேவோட வரலாறு ஃபுல்லா படிக்கணும்னா அதோட கன்றாவியான வரலாறு உலகத்துல கிடையவே கிடையாது. அவ்வளவு கன்றாவி பிடிச்சவங்க இருக்காங்க உள்ளார. நீங்க கன்னியூ பண்ணுங்க சுரேந்தர் ப்ரோ. அவங்களாம் திருந்த மாட்டாங்க. ஆமா, அவனுங்க அது பண்ணையாரா இருந்தவனுங்க, அவனுங்க எல்லாம் மாற மாட்டானுங்க, அவனுக்கு அந்த மனப்பான்மையோட தான் இருப்பானுங்க. இவனுக்கு கடைசி வரைக்கும் இந்த நாங்க ஐடியாலஜி, நாங்க அறிவானவங்க, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த முகமுடியோட தான் சுத்த போறானுங்க. ஓகேங்களா சுரேந்தர் ப்ரோ, இன்னொன்னு இவர் இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவர் நம்புறாரு பாருங்களேன். எப்படியா ஒரு கட்சி தலைவர் உங்களை ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அதையும் அவருக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுங்க. அவருக்கெல்லாம் சோசியல் மீடியா என்ன, இந்த பிளாட்ஃபார்ம் என்ன நடக்குது அதெல்லாம் ஒன்னும் அவருக்கு இதே இல்ல. பையனும் மருமகனும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க, அந்த கவர்னர் இதுல வந்து திருவள்ளுவர் காவியோட போட்டிருக்காங்க, அதுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டுனா என்ன? ஓகேவா, இப்ப திருவள்ளுவர் சொன்ன அந்த 1330 குறளோட அர்த்தத்தையும் மாத்திட முடியுமா, இல்ல அவரோட கருத்தை மாத்தி பேசிட முடியுமா? இதெல்லாம் சில்லியாதான் இருக்கு. நான் சொல்லுங்க, அந்த ட்ரெஸ்ல வந்து அரசியல் இருக்குனே, அந்த கலர்ல அரசியல் இருக்குனே, அது புரியுது மாத்தி மாத்தி பண்ணிக்கிறானுங்க. ஓகேவா, ஆனா நீ மக்களுக்கு பாரு, இல்ல நீ இது யோசிச்சு பாரு, இது மக்களுக்கு முக்கியமா? இது உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு மாறப்போகுது, ஏதாவது ஒண்ணு இதுல ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நீ யோசிக்கிறியா? நீ இப்ப திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள்ல வந்து மாத்தி திரிச்சு வேற மாதிரி பேசினா ஓகே, அவர் குரலையே மாத்தி இது பண்ணிட்டாங்க. அதை வந்து ஃபியூச்சர்ல இருக்க மக்களுக்கு வந்து இப்ப ஒரு பையனுக்கோ இல்ல பேரனுக்கோ ஒரு அந்த குரலோட ஒரு மீனிங்கே தப்பா சொல்லி அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நீ கோவப்படலாம். ஓகேவா, திருவள்ளுவருக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவரு இப்ப விபூதி வச்சிருக்காரா இல்லையா, இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் தான். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா? இதுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கணுமா நீங்க?
அவங்க புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணிதான் ப்ரோ. அவரை சொன்ன கருத்துக்கள்ல திருச்சி பேசுனீங்கன்னா ஓகே, அதை தப்புன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். இவனுங்க இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ், இவனுங்க இந்த சங்கிங்க வந்து உட்காந்துட்டு காவி கலர் ட்ரெஸ்ன்னு உட்காந்து போட்டுக்கிட்டு இதுல ஒருத்தன் கேக்குறான், இந்த மாதிரி நீங்க வந்து எங்களை மாதிரி நீங்க ஜென்சி மீட்டப்லாம் நீங்க டிவிக்கு எதுவும் வச்சிருவீங்களா, செஞ்சிருவீங்களா? டே நாங்க எதுல உட்காந்து காசு வேஸ்ட் பண்ணணும், நாங்க ஸ்பேஸ போட்டு உட்காந்து பேசிட்டு போயிடுவோம்ல. கரெக்ட் இல்ல நல்ல பாயிண்டா சொல்லிட்டீங்க. ஆமா, அப்ப அந்த கூட்டத்துல இப்ப இன்னைக்கு வந்ததுல என்ன ஒரு 500 பேர் இருந்திருப்பானா, 1000 பேர் இருந்திருப்பானா, 300 பேர் 400 பேர் bro, அவ்வளவுதான் ப்ரோ. இருந்திருப்பானா? இங்க 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 இப்ப 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 வந்து இந்த ஸ்பேஸ கேட்டு போன வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒரு 1000 1500 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? கன்கரண்ட் யூசர் கம்மியா இருந்திருப்பான், ஆனா வந்து கேட்டு போனவே அதிகமா இருந்திருப்பானுங்க. ஆமா, டெக்னாலஜி யூஸ் பண்ணா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டு நாங்க இன்னும் இது பண்றோம், பிராண்ட் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஜென்சி டிஎம்கே அது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தா கூட பரவாயில்ல. அவனுங்க அங்க மேடை போட்டு பேசினத இங்க வந்து செய்யதே சும்மா இருந்த இடத்துல இருந்துகிட்டு சும்மாவே பேசுவாப்புல. அதே 300 பேர் முன்னாடி 400 பேர் முன்னாடி செய்யதே அதே பேசுவாப்புல. இதெல்லாம் வந்து அது அவனுக்கு என்னமோ ட்ரை பண்றானுங்க, எவனோ நம்ப வச்சிருக்கான். நான் சொல்றேன், இங்க பாருங்க, இது இப்போ நிக்காது. அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு நார்த் தமிழ்நாடு ஜோன் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு 10-6 டிஸ்ட்ரிக்ட் மாநாடு அப்படி பண்ணுவாங்க. மாநாடு நடக்கும், மாநாடு இது பண்ணுவாங்க. ஜென்சின்னு சொல்லிட்டு நாங்கதான் பார்த்தோம் இளைஞரணி மாநாடு எப்படி இருந்துச்சு. அதுதான் சொல்ல வர. அதுக்கு உட்காந்து இன்ஃபுளுசர் கூட்டு வந்து செஞ்சு கடைசியில் ஒரு இப்படியே போட்டு நல்லதுதான். ஆனா என்ன, நம்மளை சீண்டாம, தட் மீன்ஸ் வந்து நமக்கு பண்ண தெரியாதாமா, நம்மளாம் வந்து எனக்கு அதுதான் பிடிக்கல. டே நீ எல்லாரும் ஈக்குவல், அது ஸ்பேஸ்னால ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் தவிர்க்கிறேன், அவன் பேசிடுவேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு ஆதங்கமா இருக்குது. எல்லாரும் ஈக்குவல் தான்டா, உனக்கு இதுதான் எனக்கு இருக்குது எல்லாமே. அதை விட்டு நீ மட்டும் இன்டெலெக்சுவல் நீ இன்டெலெக்சுவலாக இருந்துட்டு போ. இன்டெலெக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கனவு கூட கண்டிருக்க மாட்டானுங்க நம்ம வந்து தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற நிலைமை வரும்னா அவனுங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. ஏதோ நம்மளெல்லாம் வந்து அவனுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி பார்த்தானுங்கன்னா ஒரு தீண்டத்தகாத மாதிரி பார்த்தானுங்க. ஒரு இந்த உலகத்திலே இவனுங்க எல்லாம் நடமாடுறதுக்கு தகுதியே இல்லை, லாயக்கே இல்லாதவனுங்க இவனுங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து நம்மள வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, தற்குறிக அந்த ரேஞ்சில தான் நம்மள வந்து பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப வந்து இவனுங்களுக்கு வந்து விஜய் 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 தாவேக்கான்னு இவனுங்க மண்டை பூரா 24 மணி நேரமும் நம்ம ஏறி உட்கார்ந்து இருக்கிறது வந்து அப்படியே கேட்கவே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு தான் பூத் கமிட்டில போய் உட்காந்துட்டு இந்த டம்மி போட்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உட்காந்துருக்கேன். அங்க மிச்சம் 8 பேர் இருக்காங்க. 8 பேருமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கள்ளக்கூட்டணி. ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க. இவங்க ஏன் மாத்தி மாத்தி பூஜை பார்த்து நாங்க 2 பேர் மட்டும் நம்ம கட்சியிலிருந்து போயிருக்கோம். ஒரு 8 9 ஒரு 10 மணி இருக்கும். என்ன தம்பிங்களா, ஒரு 20 ஓட்டு வாங்கிடுவீங்களா, இல்லை 30 ஓட்டு வாங்கிடுவீங்களா அப்படின்னாங்க. நான் அப்படியே சிரிச்சுட்டு அப்படி ஜாலியாக, ஏன்னா எல்லாம் வந்து இருந்தவங்க ஃபுல்லாக தெரிஞ்சவங்க, ஆக்சுவலாக ஏரியாவில் உள்ளவங்க. அவங்கள்ட்ட நம்ம அம்பளத்துக்கிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட் அன்னைக்கு வருது. எங்கள் வீட்டுக்கு நான் தான் பூத் கமிட்டி வீட்டு சொன்னாங்க, எப்படிப்பா அவங்க 350 ஓட்டு வாங்க வச்சாங்க. 2 கட்சியுமே 200 ஓட்டுல இருக்குது, நம்ம கட்சி மட்டும் 350 ஓட்டு. ஸோ அவங்க அப்பயே நம்ம வாயடிச்சு உட்கார வச்சாச்சு, சரிங்களா. இதுக்கப்புறம் வாயே பேச மாட்டானுங்க. இப்போ டிஎம்கே கதறது காரணம் என்னன்னா, அந்த கான்டெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த ரெலவன்ஸின்னு சொல்லுவாங்கல்ல, இது ரெலவன்ஸா இருக்கணுக்காக தான் டெய்லி ஏதாவது ஒன்று உட்காந்து உருட்டிட்டு இருக்கானுங்க. ஆனால் மக்கள் மத்தியில் எதுப்படுறது ஆக்சுவலா இட் வில் பேக் ஃபயர் தான், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய விஷயம் பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சேச்சுரேட் ஆயிடும் ப்ரோ. சுரேந்தர் ப்ரோ, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லி தப்பு பண்ணால் தட்டி கேளுங்க. நான் உங்களை மாதிரி நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம், நியூஸில் வரதை உட்காந்து இது பண்ண மாட்டோம். தப்புனா நாங்களே இது பண்ணுவோம். அதுக்காக உட்காந்து ஃபேக் நியூஸ் பரப்புறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து சேச்சுரேட் ஆகி நீங்கள் பரப்புறது அந்த டயத்தில் நல்ல நியூஸ், ஒரு உண்மையான நியூஸாக இருந்தால் கூட அப்படிதாங்க. சன் நியூஸ் எல்லாம் ஓகேவா, அட்லீஸ்ட் இங்க பாருங்க, சன் நியூஸ்ங்கிறது வந்து இவங்களோட நிறுவனம், அதெல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம இப்ப இந்த நம்ம கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா, ஒரு கிரெடிபிலிட்டி, இத்தனை வருஷம் இருக்கானே இவன் ஒரு அத்தன்டிக்கான ஒரு நியூஸா போடுவான், ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி இருப்போம். இப்ப 2 வருஷம் இவன் பண்ணதை பாருங்களேன், உட்காந்துட்டு ஒரு ட்ரால் அக்கௌண்ட் போட்டுட்டு இருக்க மாதிரி உட்காந்து நியூஸ் இது பண்ணிட்டு இருக்கும்போது இது நமக்கு இப்படி இருக்கு, மக்களுக்கும் எப்படி இருக்கும்?
இவன் மேல இருக்க ஒரு மரியாதை சுத்தமா போயிடும். இவன் எது போட்டாலும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருவாங்க இவங்க. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. அதுதான் இந்த பத்திரிகையாளர்களுக்கு மேலயும் இந்த பத்திரிகையாளர்கள் மேலயும் மக்களுக்கு வந்து வெறுப்பு எப்படி இதாகும்னா, நீ வந்து கேளு தாவேக்காவை எதிர்வு, ஓகேவா, அவங்க பண்ற தப்பான இதை வந்து சுட்டி காட்டு, அதெல்லாம் ஓகே. திமுக பண்றதையும் நீ பண்ணணும்ல. இப்ப அவனுக்கே மக்களுக்கே ஒண்ணு தோணும், ஓகேவா, இது ஒண்ணு தப்பா பண்றாங்க திமுக அப்படிங்கும் போது அந்த பத்திரிகையாளர் தான் இருக்க வந்து அதையும் நீ சுட்டி காட்டி பேசுன அப்படின்னா, நீ வந்து இதுக்கு மேல என்ன கருத்து பேசினாலும் உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, இவன் சொல்றது கரெக்டா இருக்கும்னு நம்புவாங்க. நீ அந்த விஷயத்திலயும் திமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தா உன்னை எப்படி அவன் நம்புவான்? விஷயம் சொல்லிட்டா அவன் ஒண்ணு இந்த பத்திரிகையாளர்களோட கிரெடிபிலிட்டி இந்த ரிசல்ட் போல் இருக்குல்ல சர்வேலே பாதி பேத்துக்கு போயிடுச்சு. நானே ஆதாரம் கேட்டிருக்கேன், என்ன இவங்களா இதுவே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, என்னத்த ஜேர்னலிஸ்ட் சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்கன்னு தானுங்க. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் வரும்போது இவங்க சொல்ற எவனும் எடுக்க கூட மாட்டானுங்க ப்ரோ. ஆக்சுவலா கரெக்ட். எலெக்ஷன் ரிசல்ட் கூட ஓகே, அது ஒரு ப்ரெடிக்ஷன், ஓகே, சர்வே அது கூட தப்பா இருக்கணும். நீ ஒரு டெய்லி நியூஸையே இல்ல ஒரு டெய்லி நியூஸையே சொல்றேன், ஓகேங்களா, நீ அதையே உண்மையா பேச மாட்டேங்கிற, நடந்த உன்னையே பேச மாட்டேங்கிற அப்படிங்கும் போது எப்படி அவன் நம்புவான்? ஆக்சுவலாக ஃபேக் நியூஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதுக்கு நம்ம சைட்லேருந்தோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செட்டப் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட் வில் கிரியேட் அ பயங்கர ட்ராமா. ஏன்னா அது வந்து டக்குன்னு என்னோட இதில் ஷேர் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து விளக்கறியில் உட்காந்து அனுப்பிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஆச்சுடா இந்த மாதிரி ஆச்சுடான்ட்டு. சரிங்களா, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா இட் வில் ஹேவ் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஆக்சுவலாக அது என்னோட 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 சுற்றி சரௌண்டிங்கில் நான் ஃபீல் பண்ணது. எதனாலும் சன் நியூஸ்க்காக ஷேர் பண்ணிடுறானுங்க. ஏன்னா அதான் ஃபேக் நியூஸ் போடுறான் எதிர்கட்சிக்காரன். இந்த டிவிக்கு கொஞ்சம் இதாக இருப்பானுங்கல்ல, அவங்க அதை தூக்கிட்டு வந்து நம்ம டிஎம்ல வந்துடுறானுங்க. அவங்களுக்கு ஒரு விளக்க வர கொடுக்கக்குள்ளே பாதி நாள் போயிருது. ஆக்சுவலா இங்க ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஏதோ ஒரு அக்கௌண்ட் போடுற ஃபேக் நியூஸ், ஓகே, அதை எடுத்துக்கிட்டு, ஓகேவா, அதை பெருசா இது பண்ணிட்டு இருக்கானுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இவ்வளவு பெரிய மீடியா ஹவுஸ் வச்சுக்கிட்டு, ஓகேவா, ரிப்போர்ட் சேனல்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுலயே உட்காந்துட்டு ஃபேக் நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க.